இந்த வெறுப்பு, பழி வாங்குறது, சாவு, வேதனை இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு பாபா. இதுக்கு மேலேயே இந்த வீட்ல இதெல்லாம் எதுவும் தொடர வேண்டாம் பாபா. அமிர்தா, ரொம்ப நாளைக்கு அந்த வீட்ல இருக்க கூடாது. அவ அங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. அமிர்தா அந்த வீட்ல இன்னும் அதிக காலம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நிச்சயமா அந்த நாகராணியோடைய அடுத்த வேட்டை நீங்க தான். நீங்க எல்லாமே வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? ஆமா பாபா, அமிர்தா சொன்ன மாதிரி நீங்க தான் இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்க யாருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆமா பாபா, எப்படியாவது அந்த நாகராணியோட அட்டகாசத்தை அழிச்சாகணும். இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். இந்த பாபா இத்தனை நாள் எங்க இருந்தாரு? விஷ்ணு வீட்டுக்கு வந்தது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? 2 பேரும் ஒன்னா ஒரே நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்கும்? என்ன பாபா யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க? ஏதாவது தீர்வு சொல்லுங்க. நாகராணி கிட்ட இருந்து இவரை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க பாபா. உங்க எல்லாரோட பயமும் அச்சமும் எனக்கு நல்லா புரியுது. சொன்னல்ல, இந்த பைரவ பாபா இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஜெய் மகாகாளி. என்னோட சக்தி மூலமா எனக்கு கிடைச்ச அறிகுறிப்படி இனிமே அந்த நாகராணியால பிரச்சனை வரணும்னா அது எனக்கும் விஷ்ணுவுக்கும் மட்டும்தான். அதுக்காக மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த நாகராணியோட பார்வை உங்க மொத்த குடும்பத்து மேலையும் பட்டாச்சு. ஆனா அவளோட அடுத்த பலி நான் இல்ல விஷ்ணு 2 பேர்ல யாராவது ஒருத்தரா இருக்கலாம்னு சொல்ற, அவ்வளவுதான். அதனால இந்த விசேஷ சக்தியுள்ள தாயத்தை நான் விஷ்ணுவுக்கு கொடுக்க போறேன். இது விஷ்ணுவோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது. விஷ்ணு, பழைய தாயத்தை கழட்டிட்டு இப்போ இந்த புது தாயத்தை கட்டிக்க. சரி பாபா. புது தாயத்தை கட்டிக்க விஷ்ணு. விஷ்ணு, எந்த காரணத்தை கொண்டு இந்த தாயத்தும் கழுத்தை விட்டு இறங்காம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே செய்யறேன் பாபா. ஐயோ கடவுளே, என்ன நடக்குது இங்க? நீங்க என்ன இப்படி ஒரு அபசாரத்தை பண்ணிட்டீங்களே? தாயத்தை ஏன் தூக்கி போட்டீங்க? தாயே, உன் புருஷனுக்கு இனிமே எந்த தாயத்தும் தேவை கிடையாது. அப்படின்னா எல்லாரும் பயந்து போயிட்டீங்கல்ல?
சொல்றேன் கேளுங்க. விஷ்ணுவுக்கு என் சக்தியை நான் தாரவாத்து கொடுத்துருக்கேன். அவனோட இந்த புது உருவத்துக்கு காரண கர்த்தாவே நான் தான். அவனுக்கு இனிமே இந்த தாயத்தோ இல்ல வேறொருத்தரோட பாதுகாப்போ அவசியம் இல்ல. அவன் இப்ப எல்லாரை விடவும் சக்திசாலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நாகராணியை விட சக்திசாலின்னு சொல்றீங்களா? ஏங்க அமிர்தா, பாபா பெரியவரு, அவரு பேசும்போது எதுக்கு குறுக்க பேசுறீங்க? சும்மா இருங்க. உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அது அப்படி இல்லைங்க அர்ஜுன். நாகராணியோட சக்தி எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தோம், அவளால ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், ரொம்ப அலட்சியமா யாரோட பாதுகாப்பும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ருத்ரா மாமாவுக்கு நடந்த கொடூரமான சாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நாம சும்மா இருக்கிறது சரியில்லை. இங்க பாருங்க பாபா, நீங்க 1000 சொன்னாலும் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. தயவு செஞ்சு மாமா அந்த தாயத்தை கட்டிக்க சொல்லுங்க. அமிர்தா, பயப்படாத. விஷ்ணுவுக்கு இனிமே எந்த தாயத்தோட அவசியமும் இல்ல. அவன் இப்ப பெரிய பலசாலியா இருக்கான். அதுவும் ருத்ரனை விட இன்னும் பெரிய பலசாலியா இருக்கான். நான் கொஞ்சம் தனியா விஷ்ணுவோட பேச வேண்டி இருக்கு. விஷ்ணு, என்ன நடக்குது இந்த வீட்டில்? விஷ்ணு முகத்தையும் பைரவ பாபா முகத்தையும் பார்க்கும்போது ஏதோ சூழ்ச்சி செய்யற மாதிரி தோணுது. எதுக்கும் நானும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துக்கணும். இவங்க பேச்சு, இவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். சேஷா, சேஷா. சொல்லுங்க குருவே. ஏம்மா சேஷா, அப்பல இருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேற ஏதோ சிந்தனையில மூழ்கி போயிருக்கியேம்மா. சேஷா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நீயா இல்லையோன்னு தோணுது. உன்னோட பேச்சுக்களுக்கும் உன்னோட சிந்தனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல குருவே. ருத்ரனுடைய சம்ஹாரம் முடிஞ்சதுன்னு என்னால நிம்மதியா உட்கார முடியாது. பைரவனையும் விஷ்ணுவையும் அழிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு புது திட்டத்தை தீட்டி ஆகணும். அவங்களை எதிர்த்து நேருக்கு நேரா அவங்களோட யுத்தமிட எப்படி எல்லா திட்டங்கள் தீட்டி செயல்படணுமோ அதை பத்தி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நான் அமிர்தாவுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறவன். அவளுக்கு எந்த விதத்துல எல்லாம் உதவி செய்யணுங்கிற யோசனை எப்பவுமே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் குருவே. சேஷா, இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும்போது மனசுல வேற ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்ல குருவே, இப்போதைக்கு அந்த நாகமணி எங்கேயோ மறைஞ்சிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருக்கேன், குழப்பத்துல இருக்கேன். நாகமணி இருக்கிற சிவலிங்கம் திடுதிப்புன்னு மறைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன குருவே? அதை யார் அபகரிச்சிருப்பாங்க? நாகமணியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? சொல்லுங்க. சேஷா, நாகமணி உங்க உலகத்து சொத்து. அத பத்தி என்னை விட உங்களுக்குத்தானே அதிகமா தெரிஞ்சிருக்கணும். நாகலோகத்தை சேர்ந்த உங்களுக்கே அந்த நாகமணி தன்னோட இருப்பிடத்தை காட்டி கொடுக்காத போது என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது தன்னை காட்டி கொடுத்துருமா சேஷா? அப்படின்னா நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நாகமணி எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல சேஷா.
தன்னோட இருப்பிட ரகசியத்தை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம தன்னை காப்பாத்திக்கிற சக்தி நாகமணி கிட்ட இருக்கு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் என்னால உனக்கு சொல்ல முடியும். அது என்ன குருவே? நாகமணிக்கு கூடிய சீக்கிரத்திலேயே எதிரிகளால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் உறுதி. விஷ்ணு, நாம இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லு. தெரியும் பாபா. இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்து நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு தனக்குள்ள துஷ்ட சக்திகளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க சதித்திட்ட போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த திரிவேணியோட சக்திகளை வேரோட அழிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. விஷ்ணு, மேலோட்டமா தெரியற அளவுக்கு திரிவேணி அப்பாவி கிடையாது. நாகமணியை அடையிற போராட்டத்துக்கு நடுவுல யாரு தடையா இருந்தாலும் அவங்கள தூக்கி எறிஞ்சிடணும். உண்மைதான் பாபா. இத்தனை வருஷமா எங்க கூடவே எங்க வீட்டிலே இருந்துகிட்டு நாகமணி மேல ஆசைப்படுற அந்த திரிவேணி எனக்கு ஒரு பெரிய எதிரிதான். அவளை நம்ம அலட்சியப்படுத்தவும் முடியாது. நாகமணி அடையிறதுக்காக அவ போடுற ஒவ்வொரு சதி திட்டத்தையும் நாம தோல்வி அடைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு இருக்கிற சக்திகளை வச்சு அவளை ஒரே நிமிஷத்துல என்னால கொன்னிட முடியும் பாபா. ஆனா இத்தனை வருஷமா எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்த அந்த தாய் பாசம் என்னோட மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதால என்னோட கைகளை நான் இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கேன். விஷ்ணு, திரிவேணியை நம்ம சாகடிக்கிற அளவுக்கு அவ ஆபத்தான எதிரி கிடையாது. நான் முறைச்சு பார்த்தா என் பார்வையிலேயே சாம்பலாகக்கூடிய புழு அவ. ஆமாம் பாபா. அதனால அந்த திரிவேணிக்கு பழைய கதைகள் எல்லாம் மறந்து போற மாதிரி அவளோட ரகசிய சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போற மாதிரி பண்ணணும். அந்த திரிவேணி இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண தாயா மட்டும்தான் வாழணும். அப்படி செய்யறதா நம்மளோட முதல் வேலை. சபாஷ் சபாஷ் விஷ்ணு. நாம செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை, நாகமணி இருக்கிற இடத்துக்கு போய் நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கணும். நாளைக்கு காலையிலேயே நம்ம கிளம்புறோம் விஷ்ணு. அதோட நம்ம லட்சியம் நிறைவேறின மாதிரி ஆகும். விஷ்ணுவுக்கு நான் சக்தியை தாரவாத்து கொடுத்திருக்கேன். அவன் இப்ப எல்லாரை விடவும் பெரிய சக்திசாலி. அப்படின்னா பாபா சொன்னது உண்மைதானா? அந்த விஷ்ணு ருத்ராவை விட பெரிய சக்திசாலியா? இல்லை, அப்படி நடக்க கூடாது. ஒருவேளை அப்படி நடந்தா அந்த விஷ்ணு கூட நான் நாகமணி அடையிற விஷயத்துல எனக்கு தடையா இருந்தாலும் இருப்பான். ச்சே, ஒருத்தன் போய் சேர்ந்தான்னு நிம்மதியா இருந்தேன். இப்ப என்னடா இன்னொருத்தன் எனக்கு தடையா நிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? ஜெய் மகாகாளி. பாபா, வாங்க பாபா, வாங்க. பாபா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீங்க வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் பாபா. எப்பவும் உங்களோட ஆசீர்வாதம் எங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாபா. உங்ககிட்ட நான் கேட்கறது இவ்வளவுதான். அதுக்காகத்தான் அம்மா நான் வந்திருக்கேன். ஜெய் மகாகாளி.
விஷ்ணு, வந்த காரியம் முடிஞ்சது. இன்னும் 48 மணி நேரத்துல அந்த நாகமணி நம்ம கையில இருக்கும். விஷ்ணு, எல்லாத்துக்கும் தயாராயிரு. நான் கிளம்புறேன். பாபா, நானும் அந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். குருவே, சுபம் உண்டாகட்டும். எப்படி இருக்கு அமிர்தா? உங்க ஆசீர்வாதமும் கடவுளுடைய அருள் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் குருவே இருப்பேன். ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க. என்ன அது? ஆமாம்மா, உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். அதனால தான் வர சொன்னேன். எதை பத்தி குருவே சொல்றீங்க? சேஷாவை பத்தி. சேஷாவை பத்தியா? சேஷாவை பத்தி நாம 2 பேரும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா சேஷாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்தா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆனா இப்ப சமீபமா சேஷாவை பத்தி என் கவனத்துக்கு வந்த ஒரு விஷயத்த உனக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் வர சொன்னேன். சொல்லுங்க குருவே. சேஷா இப்ப ரொம்பவே மாறிட்டான்னு நான் சந்தேகப்படுறேன் அமிர்தா. என்ன? ஆமாம்மா, ஏன் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. சேஷாவுக்கு சமீப காலத்துல கவனிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தனக்கு கொடுத்த வேலையிலிருந்து வழிமாறி போறாளோன்னு எனக்கு தோணுது. குருவே, நீங்க சேஷாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல குருவே. நீங்க சொன்ன இந்த விஷயம் என்ன பத்தியா இருந்தா நான் நிச்சயம் ஒத்துப்பேன். ஏன் சொல்றேன்னா, எத்தனையோ தடவை என் மனசு சஞ்சலப்பட்டிருக்கு. என்னுடைய லட்சியத்திலிருந்து பாதம் மாறி போற சிந்தனை தப்பி தவறி எனக்குள்ள வந்தாலும் வரலாம். ஆனா சேஷா மனசுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனை வரத்துக்கு என்னைக்குமே வாய்ப்பு கிடையாது. அமிர்தா, நீ இப்ப எந்த சேஷாவை பத்தி என்கிட்ட பேசுறியோ அந்த சேஷாவை உனக்காக படைச்சவன் நாங்கிறத மறந்துடாத. அவளுக்குள்ள இருந்த பழிவாங்கிற எண்ணம், கோபம், வெறுப்பு எதுவுமே இப்ப எனக்கு தெரியல. கொஞ்ச நாளா சேஷாவோட கண்கள்ல ஒரு சஞ்சலம் இருக்கு. எதையோ சிந்திக்கிறா. இது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இல்ல குருவே, சேஷாவை எனக்காக படிச்சது நீங்களா இருக்கலாம். ஆனா நானும் அவளும் ஒண்ணுதானே. பொண்ணா பிறந்து கூடி விளையாடின என் சிநேகிதி மேல, அவளுடைய எண்ணங்கள் மேல, அவளுடைய நடவடிக்கைகள் மேல
எனக்கு சந்தேகம் வர்றதுக்கு கடுகளவு கூட வாய்ப்பில்லை. எனக்கு என் மேல இருக்கிறத விட அதிகப்படியான நம்பிக்கை என் சேஷா மேல இருக்கு குருவே. அதிகப்படியான நம்பிக்கை நல்லதில்ல அமிர்தா. என் கவனத்துக்கு வந்த ஒரு விஷயத்த உன் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். எதுக்கு நீ சேஷாவுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிறது நல்லது. அதனால தான் சொல்றேன். முடியவே முடியாது.